வெல்கம் டு பிபி விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பீச்சுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ரெடி ஆகிற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டுருந்தேன். இது நாங்கள் போகிற வீடியோ தான், ட்ராவல் பண்ணுற வீடியோ தான். அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் அந்த வீடியோஸ். ஓகே, நாங்கள் ஒரு ஈவினிங் போல் தான் கிளம்பணும். நல்ல கிளைமேட்டு. இன்றைக்கி ஈவினிங் போகணுன்னு ஆசை. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டைம், ஆனால் நாங்கள் போனது ஒரு டைம். எப்படி போய் சேர்ந்துட்டோம், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறமா செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் போனேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டே போவேன், ஆனால் போகவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இது க்ளோஸ் பண்ணுற டைம் 7:45, அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் யாரையும் உள்ளே விட மாட்டாங்களா, அதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். அதனால் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட்டு கேட்டாங்க. டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணுமா, புக் பண்ணியிருந்தால் தான் உள்ளே விடுவேன். அதுவும் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் பார்க்காத ஃபோட்டோஸ், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கலைஞருடைய அம்மாவாம், அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ், அவருடைய ஞாபகார்த்தமாக நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அது ஒரு அழகாக ஒரு இதோட, அது நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டே இருந்தோம். இந்த மாதிரி உள்ளெல்லாம் நிறைய ரூம், 2-3 ரூமில் ஏதோ ஓடிட்டுலாம் இருந்துச்சு. அவருடைய மூவிஸ் மாதிரி ஏதோ போயிட்டே இருந்துச்சு. அது சும்மா எட்டி பார்த்துட்டு போயிட்டோம், நிற்கலை. அது உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல. வீடியோஸ் மாதிரி ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் போயிட்டோம். இந்த டைம் நாங்கள் போன டைமே லேட்டு, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஆள் வந்து நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனோம், ஆனால் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ளே நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. அதுக்கப்புறமா வீடியோ ஃபோட்டோஸில் உள்ள அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அலோடு இல்லைன்னு சொன்னதுனால நாங்கள் வெளியவே சும்மா ஃபன் பண்ணிட்டு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே கலைஞர் சுற்றின்னு இருந்தார், அது பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே இன்னொரு இடம், அவரோட ஃபோட்டோ வச்சு கலைஞர் சமாதி இருக்கும்ல, அங்கே போனோம். அங்கே போனால் அந்த இது மாதிரி தெரியுது இல்லை, மேலே தூண் மாதிரி. அவங்க பேசினா செம்ம சவுண்டு, ஏதோ மைக்கில் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். அதுக்கு சொல்லிகிட்டு இருக்க சொல்ல எங்கேயோ பேசுகிறாங்க போல், எங்கேயோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறமா தான் சொன்னாங்க, மேலே சவுண்டு கேட்குது, இந்த தூணில் தான் சவுண்டு கேட்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு படி மாதிரி ஏறோம். அங்கே ஏறிட்டு அந்த சைடு போனோம்னா அங்கே செம்மையாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க. இது மாதிரி நல்லா இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாயிருக்கு. அதுவும் ஆஃப்டர்நூன் வந்திங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்த டைம் பிடிச்சிருந்துச்சு. இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. மேலே ஃபோட்டோஸ் எடுக்க அப்படியே ஜில்லுன்னு காற்று, கடல் பக்கத்துலேயே இருந்துச்சா, ஓரத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த டைமுக்கு சூப்பராக இருந்துச்சு. மதியம்லாம் போயிருந்தோம்னா அவ்வளோதான், நல்லா வெயிலில் நொந்திருப்போம். இந்த டைம் போனது நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா நிறைய கப்புள்ஸ்லாம் அந்த லைட்டுக்கிட்ட உட்காந்துச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், போய் சும்மா உட்காந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டாக உட்கார சொல்ல அப்புறம் சும்மா ஃபன் பண்ணிட்டு இன்னும் கொடுத்தோம். சும்மா கலைஞர் பக்கத்தில் போய் படத்துக்கோ சமாதி கிட்ட பார்த்துட்டு நல்லா உட்காந்துட்டு சமாதி பக்கத்தில் போய் கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ நான் பத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா. அப்புறமா அவன் எங்கள் தங்கச்சி கூப்பிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு, நான் ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே மண்ணில் போய் நடக்கணும்ல, நடக்க முடியாது. இங்கேயே ரொம்ப தூரம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் போய், அது நல்லா இருக்குன்னு நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் படிக்க சொல்ல போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன். அது நைட் டைமில் போகணுன்னு ஆசை, போயிட்டேன். நல்லா இருந்துச்சு.
பாருங்கள், நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனோம் இல்லையா, அங்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாமே லைவாக நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரிலாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. கலைஞருடைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.